ஆதி, உங்க மனசுல இந்த நிமிஷம் என்ன இருக்குன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உள்ள போலாம் வாங்க. அந்த துரைக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் உயிரோட இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? அவனை போய் கடத்து வச்சிருக்கேன்னு இவ சொன்னதை என்கிட்ட சொல்ற? ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இவ சொல்ற எதையும் நம்பாத. அவ உன்னை தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கெஸ் பண்ற விஷயம் கரெக்டா இருந்தா இவ உனக்கு எதிரா ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே சத்தி, இதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்போ உங்களுக்கு துரை யாருன்னு தெரியாது, அவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படித்தானே? ஆமா அதே, உன் அம்மாவோட சாவுக்கு இவதான் காரணங்கிற விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னதுனால இவ ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் பாரதி தேவையில்லாத பழிய என் மேல சுமத்திக்கிட்டு இருக்கா. உன்னையும் இந்த குடும்பத்தையும் அவ பிரிக்க பாக்குறா. நம்பாத அவளை. என்ன சித்தி சொல்றீங்க? அப்படின்னா பாரதி உங்களை பத்தி சொல்ற விஷயம் எல்லாம் பொய்யா? ஆமா அதே, அவ சொல்றது எல்லாமே பொய் தான். சுத்தமான கட்டுக்கதை. தயவு செஞ்சு அவ சொல்ற எதையுமே நம்பாத. ஓகே சித்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். பாரதி சொல்ற இதே கட்டுக்கதை மாதிரியே இன்னொருத்தரும் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றப்போ எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இப்ப என்னன்னா, இவங்க சொல்றது உண்மையா இல்ல நீங்க பேசுறது உண்மையா? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, அவங்களே கேட்டுருவோம். துரை, உள்ள வாங்க. ஏன் சித்தி எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாரதியை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப பேசுங்க. ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? நான் உங்களை என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்தேன். எதுக்காக இப்படி ஒரு சதி வலையை என்னை சுத்தி பின்னி வச்சிருக்கீங்க? எவ்வளவு பொய், எத்தனை பித்தலாட்டம்! என்னை சுத்தி இருந்த நீங்க யாருமே எனக்கு உண்மையாவே இல்ல. இவ்வளவு நாளும் நீங்க பண்ண எல்லா விஷயமும் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆதி, போதும் சித்தி, போதும். தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த பொய்யும் பேசி என்னை சமாதானப்படுத்த பார்க்காதீங்க. இனிமே நீங்க சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. போதும். இவ்வளோ நாளும் எல்லாரையும் நம்பி நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்களுக்கெல்லாம் சொந்தம் உறவு அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியுமா? பணம் தான் முக்கியம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கேவலம் பணத்துக்காக நீங்க எவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்கீங்க. எத்தனை பொய், எவ்வளவு ஏமாத்து வேலை! என்னை சுத்தி இந்த 6-7 வருஷமா எல்லாமே பொய்யாதான் இருக்கு. நீங்க எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்ப கூட உங்க மேல எனக்கு கோபம் வரல, ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் சித்தி சித்தப்பா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா காரணமே இல்லாம என்னை அழிச்சிட்டு நீங்க வாழணும்னு நினைச்சதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை சித்தி. சித்தி, நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா மறு வார்த்தை பேசாம நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்திருப்பேன். போதும் சித்தி, இதுக்கு மேல என்னால முடியாது. இனிமே எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த
எந்த ஒட்டு உறவும் இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருந்ததையே நான் மறந்துட்டேன். இனி என் பாரதி, என் குழந்தைங்க அவங்கதான். அவங்க மட்டும்தான் என்னோட குடும்பம். அவங்க மட்டும் எனக்கு போதும். இதுக்கு மேல உங்க யார் முகத்திலேயே நான் முழிக்கிறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு இந்த நிமிஷமே எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அண்ணா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனந்த், தயவு செஞ்சு உங்க அம்மா அப்பாவை நம்பாத. அதுவும் நீ கல்யாணம் பண்ணிருக்கியோ ஒருத்தி, அவ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. சிஸ்டர், இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண போறாங்க. டாக்டர் கவுண்டர்ல அட்வான்ஸ் பே பண்ண சொன்னாரு. நாங்க என் கார்டு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகே சார். பேஷண்ட்டோட நேம் சொல்லுங்க. தோரா, இந்த கார்டில் இருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை பே பண்ணிடுங்க. இந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. தேங்க்ஸ். வாங்க. அங்க போய் உட்காருங்க. பாரதி, நான் அவங்க கிட்ட உங்களுக்காக பேசுனது கரெக்டு தானே? என்ன அது இப்படி கேக்குறீங்க? இவ்ளோ நாளும் அவங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பத்தாது. தமிழ், ஆதித்யா, என்னடா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பா, இங்க நிறைய பேட் பீப்பிள் இருக்காங்க. அவங்க துரைச்சித்துப்பாவ தண்ணியில போட்டு கஷ்டப்படுத்துனாங்க. அதுக்கப்புறமா வீட்ல எல்லாரும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆதித்யா, இந்த பார், இனிமே இதை பத்தியெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கவே கூடாது. ஹாப்பியா இருக்கணும். இந்த பாருங்க, இனிமே உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இவ்வளோ நாள் நம்ம பிரிஞ்சிருந்தது எல்லாம் போதும். இனிமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரே வீட்டில் நான், நீ, அம்மா, தம்பி எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம்.